நமக்கு என்ன தெரியும்? மனிதர்களுக்கு என்ன தெரியும்? உடம்பை பற்றி தெரியும். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, உடம்பு இருக்குது. இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அவ்வளோதான். உறவுகள் இருக்குது, அவ்வளோதான். உலகம் இருக்குது, ஊர் இருக்குது, நாடு இருக்குது, பேர் இருக்குது, அவ்வளோதான். நம்ம உடம்பை பற்றியே நமக்கு ஃபுல்லாக தெரியாத. இப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்கா இல்லையானா யாருக்கு தெரியும்? டாக்டருக்கு தெரியும். டாக்டருக்கு எப்போ தெரியும்? நம்ம போய் கம்ப்ளைண்ட் சொன்னால் தான். நம்ம சில டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எக்ஸ்ரே, ஸ்கேனு, சிடி இதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு டாக்டருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். சரி, இது உடல்லையே இவ்வளோ குளறுபடி. ஆமாம், உயிரை பற்றி நமக்கு இது வரைக்கும் யாருமே சொல்ல முடியல. சயின்டிஸ்ட்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து யாருமே சொல்ல முடியல. உயிர் எப்படி வந்தது? ஈஸியாக வர வச்சிடலாமே. கை போனாலும், கால் போனாலும், உடம்பே போனாலும், தலையே போனாலும் உயிரை உருவாக்கிட்டால் முடிஞ்சு போச்சுல்ல. உயிரை உருவாக்க முடியல. உயிரை உருவாக்குனது யார்? நம்ம பெட்ரோல்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு பேருக்கு சொல்லிக்கலாம். பெட்ரோல்கள் நம்ம அந்த உயிரை உருவாக்குறாங்கன்னு சொன்னான்னா, அப்போ இடையில் நம்ம உயிர் போகிறப்ப அவங்க அதை சரி பண்ணணும்ல, அவங்க திருப்பி அதை கொடுக்கணும்ல, கொடுக்க முடியலையே. உயிர் போயிட்டுனா அதில் பெற்றவங்க பதறாங்களே, மற்றவங்களும் பதறாங்களே. ஏன்னா பெற்றோர்கள் பேருக்குத்தான் உடலுக்கு பொறுப்பானவர்கள். பேருக்கு தான் உடலுக்கு பொறுப்பானவர்கள். அதான் உண்மை. அதே மாதிரி உடலுக்கு பொறுப்பானவர்கள் இவங்க கொஞ்சம் தான். அப்படிங்கிறப்ப உயிருக்கு பொறுப்பானவர்கள் யார்? அந்த உயிருக்கு பொறுப்பானவர்கள் யார்? அதை நம்ம பேசவே முடியாது. அப்போ அவர் யார்? சரி, அதை விடலாம். இன்னொரு விஷயம், இந்த உடல்கள் இந்த வாழ்வதற்கு ஒரு இதமான ஒரு சீதோஷ்ண நிலையும் ஒரு சூழ்நிலையும் உருவாக்குனது யார்? சரி, இந்த உயிர்கள் வாழ்வதற்கு, பஞ்சபூதங்கள் தொடர்பு இருப்பதற்கு, வாய் பூமியில் விளைஞ்சதை சாப்பிடுது, மூக்கு காற்றை சுவாசம் பண்ணுது, பார்வை ஆகாயத்தை பார்க்குது, ஆகாங்குது, பஞ்சபூதங்கள், நெருப்பு வயிற்றுக்குள்ள நெருப்பு இருக்குது. அப்புறம் என்ன எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பஞ்சபூதங்கள் இதெல்லாம் நம்ம வெளியில் உருவாக்கி வச்சு, நீர், கடல், எவ்வளோ பெரிய கடல், அதை கடலோட நம்ம உடலை கம்பேர் பண்ண முடியுமா? அவ்வளோ அதாவது ஒரு 2-3 பேர் வாழ்கிறவங்க வீட்டுக்கே எவ்வளோ தண்ணி நம்ம பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் தண்ணி இல்லைன்னா உயிர்களே ஜனிக்க முடியாது, வாழ முடியாது. அதை ஏற்கனவே படைச்சி வச்சு இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம குடிக்கிறது கொடுக்குறோன்ட்டு எல்லாம் ஒரு விஷம் தான் கொடுக்குறாங்க. கெமிக்கல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கெமிக்கல் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணது. அதுதான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், அடுத்து பண்ணுவோம். நம்ம ஆன்மீகத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, வாழ்க்கையை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, ஞானத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம். இதே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பிறப்பதற்கு முன்பே ப்ராசஸ் பண்ண தண்ணிக்கே இவ்வளோ வேலை. ரொம்ப பேர் பாதி அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு எத்தனையோ % தண்ணிக்கு போயிடுது. ஆமாம், இதெல்லாம் ரைட்டு. இப்படி இருக்குது இந்த வாழ்க்கை. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியணும்ல, நம்மளை தாண்டி எல்லாமே இருக்கே. அப்புறம் எப்படி நீங்கள் கடவுளை மறுக்கிறாங்க சில பேர். கடவுளை மறுக்கிறாங்க. ஏன் திடீர்னு ஒருத்தன் பாதியில் சாவுறான், ஒருத்தன் திடீர்னு ஏன்னா இப்படி இவனுக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னா, அது நியாயமான கேள்வி தான். அதுக்கு ஒரு பதில் இல்லாமல் இல்லை. இறை இந்த எல்லாத்தையும் படைச்ச அந்த இறை ஏன் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தை வெள்ளை சொல்லியுமா இருப்பான், பட்டு வேட்டி கட்டியிருப்பான், பெரிய தலைவனாக இருப்பான், பெரிய தொழிலதிபராக இருப்பான், அவன் ஜெயிலுக்கு போகிறது இல்லையா? என்ன காரணம்? அது அப்படி தான் இயற்கையின் சட்டம். அது மாதிரி ஞான சட்டம், கடவுளின் சட்டம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நல்லவராருங்க. எந்த ஒரு மறை நூல்களும், எந்த ஒரு மதமும் நீ கெட்டவனான்னு சொல்லியிருக்கா? நல்லவன் தான் சொல்லியிருக்கு. அதை தான் நான் சொல்ல வர்றேன். நல்லவர்களாக இருங்கள், உண்மையை உணருங்கள். நீங்கள் இப்போ தான் நீங்கன்னா நானும் தான் இப்போ தான் நம்ம வந்தோம், நம்ம எதையுமே படைக்கலை. இதுக்குள்ளே கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்குது, அதையும் டிசைட் பண்ணுது என்னமோ ஒன்று தான். ஆமாம், சில பேருக்கு அதை வச்சு தானே, நீங்கள் தலைக்குள்ளே உள்ளதை வச்சு தானே நம்ம நம்ம தருதலையா இல்லை ஞானத்தலையா இல்லை உலகத்தில் தலையாக உலகத்தை ஆள போகிறோமாங்கிற விஷயம் இருக்குது. இந்த தலை, அதனால் அந்த தலையை வச்சு தான் ஞானம் அடையணும் நம்ம. அதுவும் உண்மை. அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லவர்களாக இருங்கள். நம்மை தாண்டிய ஒன்று இருக்குது.
உங்கள் உடம்பை பற்றியும் உடம்பை பற்றியும் எனக்கு தெரியும் கொஞ்சம். ஏன்னா நான் சர்ஜன் டாக்டர், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது தெரியும், உடம்பை பற்றியும் தெரியும், உயிரை பற்றியும் படைச்ச இறைவனுக்கு தெரிகிற மாதிரி எனக்கும் தெரியும். அதுதான் குண்டலினி சக்தி. தியானம் பண்ணுங்கள், ஞானத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.